நம்ம முன்னோர்கள் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையானது. வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மை. இதை ஒரு கூட்டத்தில் சொன்னங்க. ஒரு பெரியவர் எந்திரிச்சு சொன்னாரு, கண்ணு நீ சொல்றது 100க்கு 100 உண்மை கண்ணுன்னாரு. எப்படிங்க ஐயான்னு கேட்ட. வீட்டில் போய் கலன்னு சிரிச்சங்கண்ணு, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டான்னாரு. அந்த நோய் விட்டு போறதில்லை, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் பொதுவாகவே பாருங்க, எல்லாத்தையும் நம்ம ரசிக்க பழகணுங்க. ஆனால் நம்ம ரசிக்கிறோமா? அந்த ரசிப்புக்குள்ள எவ்வளவு ஒரு வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில் பயணப்பட்டு இருக்கிறோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் எனக்கு அவருக்கு ஒரு சண்டை வந்துடுது. எதுக்கு சண்டைனா, 33 வருஷம் ஆச்சு கல்யாணமாகி. கல்யாண நாள் நான் கேட்டேன், 33 வருஷம் ஆயிடுச்சு, கல்யாண நாளை எப்படி கொண்டாடலான்னு கேட்டேன். அந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னார், ஒரு 3.5 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திக்கலாம் போன்ட்டாரு. இங்கே இப்போ கிளம்புறேங்க. இன்னைக்கு கிளம்பியில் நான் ஒன்று கேட்குறேன், ஏங்க நான் வெளியில் போகிறேன், என்ன வேணும்னு. அவர் கேட்குறாரு, இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்னாரு. ஏன்னா அவர் பாடு அவருக்கு எல்லாம் நீங்கள் ரசிக்கணும். 33 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணலான்னா 3.5 நிமிஷம் மௌன அஞ்சலினார். எனக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு, சண்டை வந்துடுது. சண்டை வந்ததையும் சொன்னார், மேடையில் பேசுகிற மாதிரியே வீட்டுக்குள்ளே பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, கிளம்புங்க அம்மா வீட்டுக்குன்னாரு. சரி, யோசித்த நிகழ்வுகளும் இல்லை, வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம். சரி, அம்மா வீட்டில் போய் நம்ம அக்கா தங்கச்சி கூட 10 நாள் குதூகலமாக இருந்துட்டு வந்துடலாமேன்னு பொட்டி தூக்கிட்டு ஓடிட்டேன். போயுங்க 2 நாள் தான் ஆச்சு, ஃபோன் வருது, நீ பாட்டுக்கு போய் இருந்துட்ட. சரி, இப்போ என்ன இதில் சிக்கல் என்ன? இல்லை, கடையில் சாப்பிட்டனா அது வாயிலையும் ஒட்டுலியா வயிற்றுலையும் ஒட்டுலியா போயிட்டே இருக்குது. எப்போ வருவேன்? நான் சொன்னேன் 10 நாள் இல்லாமல் வரமாட்டேங்க. அம்மா வாபஸ் வாங்கிக்கிறேன், தயவு செய்து திருப்பி வா, என்னால் உன்னை தாங்க முடியாதுன்னாரு. நான் சொன்னேன், அப்படியே நான் கிளம்பி வந்தாலும் மத்தியானம் ஆகுங்க, காத்தால சோத்துக்கு நான் எங்கே போவேன்னாரு. கடையிலேயே போய் சாப்பிடுங்க. ஐயோ, உனி கடையில் சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேன் ஜாமி, கிளம்பி வான்னாரு. நான் ஒன்று சொன்னேன், அப்போ ஒன்று பண்ணுங்க, எப்படி கிளம்புனாலும் மத்தியானம் ஆகு, மாவாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன், எடுத்து இட்லி ஊற்றி இட்லி பொடியை அரைச்சி வச்சிருக்கிறேன், போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். எனக்கு இட்லி ஊற்ற தெரியாதேன்ட்டார். 3.5 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலான்னு சொன்னார்ல, இட்லி ஊற்ற தெரியல, எனக்கு இட்லி ஊற்ற தெரியாதுன்னாரு. நான் சொல்கிற செய்யுங்கன்னு. ஃபோனை கட் பண்ணிடாத, காதுலியே வச்சுக்கோ, சொல்லு. நான் சொன்னேன், மாவை வெளி எடுங்க, எடுத்துட்டேன். இட்லி பாத்திரத்தை எடுங்க, எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றுங்க, ஊற்றிட்டேன். மாவை நல்லா கலக்குங்க, கலக்கிட்டேன். தட்டத்தில் ஊற்றுங்க, ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு சொல்கிறாரு, ஒழுகுது. என்ன ஒழுகுதுன்னு? மாவு ஒழுகுது. இட்லி தட்டத்தில் துணி போட்டீங்களான்னு. எங்கள் கொங்கு மண்டல பகுதியிலெல்லாம் இட்லிக்கு துணி போட்டு தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் இங்கெல்லாம் எப்படின்னு தெரியாது. எங்கள் ஊர் கொங்கு மண்டலத்துலலாம் இட்லி சுடணுன்னா வேட்டியை பழைய வேட்டி, கிழிஞ்ச வேட்டி அல்லது ஏதோ வெள்ளை துணியை போட்டு தான் இட்லி சுடுவோம். இவருக்கு அது தெரியல, ஒழுகுது. என்ன ஒழுகுதுன்னு? மாவு ஒழுகுதுன்னாரு. இட்லி துணி போட்டீங்களான்னு நீ சொல்லவே இல்லை. இட்லி துணி போடுங்க ஐயா, போட்டுட்டேன். மாவை ஊற்றுங்க, ஊற்றிட்டேன். நல்லா குப்புன்னு மூடி வைங்க. 10 நிமிஷம் கழிச்சு குபுக் குபுக் குபுக்குன்னு ஆவி வரு, வெந்துடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் வருது, ஆவியே வரல. ஐயோ நல்லா பாருங்க, ஆவி வருந்துருக்குன்னு. இல்லை, ஆவி வரலேன்னு. அந்த ஆவி வர்றக்குள்ள என்றாவி போயிருமாட்டிருக்குது. ஆத்தா, ஆவி வரலேன்னாரு. அடுப்பை பற்ற வச்சிங்களான்னு நீ சொல்லவே இல்லை.
அன்றாட நடக்கிற நிகழ்வு தாங்க. 33 வருஷம் 7.5 சனி, ஒரு இட்லி சுட தெரியாத வாழ்க்கையும் கூட நம்ம இன்னைக்கு மண்ணில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் அதைய நீங்க ரசிக்க பழகணும். கோபப்பட்டோன்னு வைங்க, நீங்க ஆண்கள் பெரும்பாலும் இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா என் வீட்டிலெல்லாம் சாப்பாட்டில் முடி இருந்துச்சுன்னா அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துரு, பயங்கரமாக கோபம் வரும். பொதுவாக எல்லாருக்குமே சாப்பாடில் முடி வந்துச்சுன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. எதுக்குங்க டென்ஷன் ஆகி நம்ம என்னங்க சாதிக்க போகிறோம்? ஒன்றும் வேண்டாம். அப்படி சாப்பாட்டில் முடி இருந்துச்சா அந்த அம்மையாரை பக்கத்தில் கூப்பிடுங்க. வாம்மா, இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகு, உன் தலையில் இருந்தாலும் அழகு. ஒரு பாராட்டு பத்திரம் வாசியுங்க. நாளைக்கு அந்த அம்மா எவ்வளவு சுத்தமாக ஆக்கும் தெரியுங்களா? நேத்தே அந்த மனுஷ கவிஞர் வைரமுத்து மாதிரி கவிதை பாடினாரு. இன்னைக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்யறேன்னு அடுத்த நாள் இலக்கணம் சுத்தமா செய்ய. அதைய விட்டுட்டு என்ன இளவு முடியெல்லாம் போட்டு ஆக்கி தொலைச்சிருக்கிற அப்படின்னா அந்த அம்மா பதில் சொல்லு, நீங்க தானே தினம் சமையல் ஒரு சேஞ்ச் வேணும் சேஞ்ச் வேணும்னு கேட்குறீங்க, ஒரு சேஞ்சா இருக்கட்டுன்னு போட்டாக்குனேன்னு பதில் வரும். ஏன் எப்படி நம்ம கேட்குறோமோ அதுக்கு தகுந்த பதில் தாங்க நமக்கு கிடைக்கி. அது வீட்டில் மட்டும் இல்லை, வெளியிலையும் அப்படித்தான். ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, எதைய நாம கொடுக்குறோமோ அது நமக்கு கட்டாயம் திரும்பி கிடைக்கும். இங்க அக்பர் பீர்பால் கதை கேட்டிருப்பீங்க. ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அக்பர் பீர்பால் கிட்ட கேட்கிறாரு, பீர்பால், இந்து மதத்துல ஒன்று சொல்றாங்களே, நாம எதை தர்றோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே பீர்பால் சொல்றாரு, ஆம் அரசே, உண்மைதாங்க. உடனே மறுபடி அக்பர் கேட்கிறாரு, நல்லா சொல்லுங்க, எதை தர்றோமோ அது திருப்பி நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும் அரசே. சொல்ல சொல்ல அக்பர் பீர்பால் கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட்டுட்டாரு. இப்போ அவருக்கு திருப்பி கிடைக்கணும் இல்லை, பீர்பால் திருப்பி ஒரு அறை விடணும் இல்லை. அவர் கொள்கைப்படி அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இவர் திருப்பி ஒரு அறை உடனுமா இல்லையா? பீர்பால் அறைவாரா? இவர் அரசர், அறைய முடியுமா? என்ன பீர்பால் பதிலையே காணா. பீர்பால் சிரிச்சுட்டே வெளியில வந்தார். எதிர்த்து அப்படி ஒரு வீரன் வந்தான். அந்த வீரனோட கன்னத்துல பீர்பால் பலார்னு ஒரு அறை விட்டாரு. விட்டுட்டு சொன்னார், டா, இன்னைக்கு அரசர் தொடங்கிய விளையாட்டு, யார் யார் முதல்ல பார்க்குறீங்களோ அவங்க கன்னத்தில் ஒரு அறை விடுங்க, இது அரசர் தொடங்கிய விளையாட்டுன்ட்டான். சொல்லிட்டு போயிட்டான். அந்த வீரன் முதல்ல பார்க்குற வீரன் கன்னத்தில் பலார் பலார் பலார். சாயந்தரம் ஆயிடுச்சு. அக்பர் அரசாங்க அலுவலகத்தை எல்லாம் முடிச்சுட்டு அந்த புறத்துக்கு போனார். அந்த புறத்துக்கு போன உடனே மகாராணி ஓடி வந்து அக்பர் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்டுட்டாங்க. அவர் அப்படியே பொறி கலங்கி நிற்கிறாரு. அடின்னு என்ன சாதாரண அடியா? விட்ட ஒரே அறையில் அக்பருக்கு பொறி கலங்கிடுச்சு. என்னம்மா, கணவனும் கூட பார்க்காம கன்னத்தில் அரைஞ்சிட்டியேம்மா அப்படின்னு அக்பர் கேட்டாரு. அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லுச்சு, இன்னைக்கு யாரோ இந்த விளையாட்டை தொடங்கி இருக்கிறாங்க, இப்பதான் தலைமை வேலைக்காரி வந்து என் கன்னத்துல ஒரு அறை விட்டுட்டு இந்த செய்தியை என்கிட்ட சொல்லிட்டு போனா, அவ அறை விட்டதிலிருந்து இப்போ உங்களைத்தான் முதல்ல பார்க்குற, அதனால உங்க கன்னத்துல பலார்னு ஒன்று விட்டுட்டேன்னா. அடுத்த நாள் பீர்பால் அக்பர் பார்த்து சொன்னார், பீர்பால், நீங்க சொல்றது உண்மைதான், நான் ஏத்துக்கிறேன். எதை நம்ம கொடுக்கிறோமோ அது நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லி அக்பர் சொல்றாருன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. தட்டோன்னு நினைச்சா நல்லாவே தட்டுங்க. இதுல என்ன காசா வனமா? நான் எதுவும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா நான் பேசி முடிச்ச பிறகு நம்முடைய அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் வேணும் ஒரு தங்கத்தட்டு கொடுக்கலாம், ரெடியாத்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கறக்காக மற்றவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? நாங்கள் வெள்ளித்தட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க கொடுக்கலாம். நான் இந்த தங்கத்தட்டை கொண்டு போய் என் வீட்டு பீரோவில் பூட்டி வச்சிருவேன், வெள்ளித்தட்டை கொண்டு போய் ஷோகேஸில் வச்சிருவேன். ஆனால் நீங்கள் கொடுக்குற கைதட்டத்தா
கோயம்புத்தூர் வரைக்கும் நான் உள்ளத்துல ஏந்தி போவேன்னா எதுக்கு கஞ்சா? தட்டுங்க, நல்லா தட்டுங்க. அப்ப எவ்வளவு ஒரு உண்மை. நம்ம எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அது வீடா இருக்கலாம், வேலை செய்யற இடமா இருக்கலாம், பொது இடங்களா இருக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, எத்தாம் பெரிய உண்மையை இந்த சாதாரண ஒரு கதையில நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, இன்னுமே நான் ஒண்ணு புரியற மாதிரி சொல்றேங்க. எது கிடைக்குதோ அதை கொண்டு மகிழ்ச்சி அடையலாங்க. எது கிடைக்குதோ அதை கொண்டு மகிழ்ச்சி அடையலாங்க. எல்லாருக்கும் எதிர்பார்த்தது கிடைச்சிருமா? எல்லாருக்கும் எதிர்பார்த்தது கிடைக்குமா? 99% கிடைக்காதுங்க. எங்க இதுல எங்க அம்மாவுக்கு ஒரு பயம் என் மேல. ஏன்னா வாய் ரொம்ப பேசுறா. நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு எங்க அம்மாவுக்கு ஒரு பயம். இவ பேசுற வாயை பார்த்துட்டு எனக்கு வேண்டான்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? எங்க அம்மாவுக்கு ஜோசியத்து மேல ரொம்ப நம்பிக்கை. ஜோசிகார்கிட்ட போய் கேட்டுச்சு, அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமான்னு. அந்த மனுஷன் ஒரு 500 ரூபாயை கொடுனா. எங்க அம்மா 500 ரூபாய் கொடுத்துச்சு. அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமோ இல்லையோ பரிகாரம் வேணா சொல்றேன்னாரு. என்னங்கன்னு கேட்டுச்சு. வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போய் எலும்பச்சம்பழத்தை அறுத்து ராகு காலத்துல நெய் தீபம் போட சொல்லு, நல்ல கணவன் கிடைக்கான்னு சொல்லி விட்டுட்டான். எங்க அம்மா வெள்ளிக்கிழமை கூட எங்க அப்பத்தாலும் சேர்ந்துடுது. வெள்ளிக்கிழமை ஓடுறி அம்மன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் போடு. எதுக்காத்தா? நல்ல புருஷன் அப்பதான் கிடைக்கும். நீ பேசுற வாய்க்கு உள்ளூர்ல ஒருத்தனும் வரமாட்டா. எவனாச்சும் இளிச்சமாய வெளியூர்ல இருந்து வந்தாத்தான் உனக்கு அமையே. அதனால போய் சாமி கிட்ட கும்பிடுன்னு முடிக்கி விட்டா. சரின்னு வெள்ளிக்கிழமை தவறாம போய் எலும்புச்சம்பழத்தை அறுத்து புழிஞ்சு நெய் தீபம் போட்டு ராகு காலத்துல அம்மா நல்ல கணவன் வரணும்னு வேண்டுன. ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? ஆத்தா என் கோரிக்கையை ஏத்துட்டாளுங்க. அந்த ராகு காலத்தையே எனக்கு வாழ்க்கை துணையா கொடுத்தா. ஒரு நாள் வந்து சொல்றாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் ஒரு ஆசை. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு ஒரு ஏக்கங்க. அந்த நாள் வருது, எல்லாம் பட்டாளமா வர்றாங்க. இதுல என் மாப்பிள்ளை எதுன்னு எனக்கு தெரியல. எங்க அப்பத்தா இதுல எது என்ற மாப்பிள்ளை எங்க அப்பத்தா காமிச்சது. அங்க வார் ஒண்ணு பப்பரக்கேன்னு உட்கார்ந்து இருக்குது பாரு, அதான் உன்ற மாப்பிள்ளை. நிமிந்து பார்க்க முடியலைங்க. அச்சமடம் நாணம் பயர்ப்பு. அப்படியே ஓரக்கண்ணால பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்கும்னு நினைச்ச 13 அமாவாசைய வடிகட்டின ஒரு கலரு. அதான் ராகு காலம். ஆத்தா என் கோரிக்கையை ஏத்து ராகு காலத்தை கொடுத்துட்டான். நான் எங்க அப்பத்தா இந்த கருவாயனை கட்ட மாட்டேன் அப்பத்தா. ஏன்னா 4 எழுத்து படிச்சிட்டோம் இல்ல, நான் கட்ட மாட்டேன் அப்பத்தான். எங்க அப்பத்தா, உங்க அப்ப கௌரவமா பொழைச்சிருக்கிற சபையில அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தலகுனிவு ஏற்படுத்தின ஆற்றி தலைய நான் எங்க ஆட்டின அவளேன்ற தலையை பிடிச்சி ஆட்டி விட்டுட்டான். பொண்ணு சம்மதிச்சாச்சு. அதுக்குதான் பூவை ஒரு கூட வைப்பாங்க. அன்னைக்கு உப்பெல்லாம் அதெல்லாம் மாறி போச்சு. ஒரு கூட பூவை தலையில வச்சு குனிஞ்சுட்டே இருக்கணும். ஏன் நிமிந்து வார்த்து ஒரு மாதிரி இந்த ராகு காலமா இருந்து வேண்டான்னு சொல்லிட்டா, அதனால பூவை வச்சு நல்லா ஜடை கட்டுக்கண்ணியை வச்சு பின்னி விட்டுருவாங்க. அவளே ஜடை பிடிச்சி இழுக்கிறா, தலை ஆடுது. புள்ள சம்மதிச்சாச்சு. நான் எங்க சம்மதிச்சேன்? கல்யாணம் ஆயாச்சு. என்ன தெரியுங்களா, அங்க போனா இதை விட ஒரு பெரிய இடி காத்துட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பரம்பரைக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இன்னைக்கு வேணா நிலத்துக்கு நிலம், அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்டு, இதெல்லாம் இன்னைக்கு வேணா நம்ம பார்க்கலாம். அன்னைக்கெல்லாம் பரம்பரைக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. எங்க பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா? புளி அடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்க என்ன நினைச்சோம், இதுக காட்டுக்கு போய் துப்பாக்கி எடுத்துட்டு போய் வேட்டையாடி பொழைச்ச பரம்பரைன்னு நினைச்சோம். அங்க போன பிறகுதான் தெரிஞ்சுது இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரைன்னு அப்புறம்தான் தெரிஞ்சுது. ஐயோ அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க அப்பத்தா. எங்க அப்பத்தா ஆஜராயி 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க ஒரு பொய் தானே சொன்னாங்க, போ முடிக்கி விட்டுட்டான். இதை விட என்ன கொடுமை தெரியுங்களா?
அப்படியே தூங்கும்போது 1.5 HP மோட்டரோட சத்தம், கொரட்டை சத்தம். ஐயோ அப்பதான் அந்த வீட்டில் நான் போக மாட்டேன், கொரட்டை விடுறாரு எங்க அப்பத்தான். ஏய் அவங்க தான் உனக்கு தெய்வம், அந்த வீடு தான் கோயில், லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சு வாழு போ, முடிக்கி விட்டுட்டான். நீங்க நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு கொரட்டை சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு கொரட்டை சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு மாற்றிக்கொண்டு, சாந்தாமணி மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு அம்மணிகளும் அப்படித்தான். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல வாழ்க்கை ஜெயிக்குதுன்னு சொன்னா அந்த விட்டு கொடுத்து போற, ஒன்னா ஆண்கள் விட்டு கொடுக்கல, அதுக்காக நான் ஆண்கள் இல்லைன்னு சொல்லல, சில வீடுகள்ல ஆண்கள் விட்டு கொடுக்கலாம், சில வீடுகள்ல பெண்கள் விட்டு கொடுக்கலாம். அந்த விட்டு கொடுத்து போற வாழ்க்கை தாங்க என்னைக்கும் கெட்டு போகாதுன்னு சொன்னா இதை விட மகிழ்ச்சி நமக்கு என்னங்க வேணும்? நான் இன்னும் புரிகிற மாதிரியே ஒன்று சொல்றேன். ஒரு கல்யாணம் ஆகி 15 வருஷம் வாழ்க்கையில ஒரு சண்டை சச்சரவு கிடையாது. ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும், எப்படிங்க 15 வருஷத்துல சின்ன வரலீங்க, சான்ஸ் இல்லைங்க. கணவன் பேசி மனைவி பேசாம இருப்பாங்களா? ஏன்னா கணவன் ஒன்று சொன்னா நம்ம 2 சொன்னாதான் நமக்கு ஆறுதலே ஆகும் இல்லையா? ஆனா கணவன் பேசி எப்படிங்க மனைவி பேசாம இருப்பாங்க? எப்படிங்க பேசுவாங்க? ஏங்க அவங்க தான் ஊமைங்க. அந்த அம்மா ஊமை. எல்லாரும் கேட்ட பிறகு இந்த மனுஷனுக்கும் ஒரு ஆசை வருது. இவ்வளவு என்னமோ 15 வருஷம் பே பே பேன்னு என்னமோ சொல்லணும்னு துடிக்கிறா. சரி என்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் எதுக்கு ஒரு பரிசோதனை வைப்போம், வாய்ப்பு இருந்தா பேசட்டு கூப்பிட்டு போனா. கூப்பிட்டு போய் டாக்டர் எல்லா பரிசோதனையும் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது அவ்வளவுதான், அதை ஆப்ரேஷன் பண்ணுனா கள்ள 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 கள்ளன்னு உங்க மனைவி பேசுவாங்க, 6 லட்சம் ஆகும்னா. உடனே 3 வட்டிக்கு வாங்கினா 6 லட்சத்தை கட்டுனா. ஆப்ரேஷன் சக்சஸ். டாக்டர் என் மனைவி போ 8ஆம் நம்பர் ரூம்ல எகிரி எகிரி பேசுறா போ. போனா கதவை திறந்தா, அப்படியே மனைவிய ஆசையா பார்த்தா. அவ என்ன பேச போறா? 15 வருஷம் பேசாத அந்த வார்த்தையை முதலில் காதில் கேட்க போகிறோமே, ஆசையா மனைவிய பார்த்தா. கணவனை பார்த்த மனைவி 15 வருஷம் பேசாததை 10 நிமிஷத்துல பேசி முடிச்சா. வாழ்க்கையில உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா இருந்திருந்து பெத்தவங்க என்னைய கொண்டு வந்து பாலுங்கணத்துல தள்ளி ஆட்டுக்கல்லா இருந்தா ஊரே ஆட்டி இருக்குமேன்னு பேச ஆரம்பிச்சா. கதவை அடைச்சா. திரும்பி வந்தா. டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் வாங்கி கட்டுறேன் டாக்டர், அவளை மறுபடியும் ஊமையாக்குங்க டாக்டர்னா. இப்ப டாக்டருக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா வேணும்னா திறக்கிறக்கு, வேண்டானா அடைக்கிறக்கு, இதனை வாய்க்க வரப்பாடா, ஒரு 50,000 கட்டுற உன்னை நான் ஜெவிடாக்கி விடுறேன்ட்டாரு. இதுல இருந்து என்னதான் நீ சொல்ல வர்ற அப்படின்னு கேட்கலாம். இதுதாங்க வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி. வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் வாயிருந்தும் ஊமையாய் காதிருந்தும் செவிடர்களாய் இருந்து பாருங்க, இருந்து பாருங்க. இதை விட என்னங்க வாழ்க்கையில வெற்றி வேணும்? நான் புரியுற மாதிரியே சொல்றேன். கோயிலுக்கு போறீங்களா, ஓம் ஓம் ஓம்னு சொல்லுங்க. வீட்டுக்கு வர்றீங்களா, ஆம் ஆம் ஆம்னு சொல்லுங்க. வாழ்க்கையினுடைய மந்திரமே இதுதாங்க. இதை தெரியாம எத்தனை பேர் ஒண்ணு இல்லைங்க. 6 மாசத்துக்கு முன்னால என் மாப்பிள்ளை எனக்கு ஒரு மெசேஜ் அடிக்கிறாரு, அத்தை உங்க ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. யார் என் ப்ராடக்ட்? என் புள்ள ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. உடனே நான் யோசிச்சு ஒரு பதில் அடித்தேன், மாப்பிள்ளை அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிட்டது, வாரண்டி பீரியடும் தீர்ந்து விட்டது. அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி பொறுப்பேற்காது. நான் ஒரு மெசேஜ் அடித்தேன். இதெல்லாம் ஒரு நூற்றாண்டுக்குள்ள நம்ம இந்த மாற்றங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம். அப்ப எதையுமே நீங்க ரசிக்க பழகுங்க. எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்காது. ஒரு வீட்டுல 3 பெண் பிள்ளைகள்ங்க, ஆம்பளை பசங்க இல்லை. அந்த அம்மா மாமியாருக்கு ஒரு ஆசை, வந்திருக்கிற 3 மருமகனும் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்குவாங்களா,
ஒரு பரிசோதனை வைக்கணும்னு அந்த அம்மா நினைச்சது. முதல் மாப்பிளைய கூப்பிட்டுட்டு பரிசல்ல ஆத்துல அப்படியே போச்சு, வாங்க மாப்பிள்ளை, அப்படியே ஆத்துல பரிசல்ல போயிட்டு வரலாம். மாப்பிளையும் வந்துட்டாரு. கொஞ்சம் தூரம் போனது, நடு ஆத்துல போனது, அந்த அம்மா தண்ணிக்குள் உளுந்துடுச்சு. வேண உளுந்துடுது. முதல் மாப்பிள்ளை அப்படியே பதறி போய் அப்படியே மாமியால காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துனாரு. அடுத்த நாள் காலையில முதல் மாப்பிள்ளையோடைய வீட்டுக்கு முன்னாடி ஆடிக்கார் நின்றுட்டு இருந்துச்சு. மாமியாளின் அன்பு பரிசு. ரெண்டாவது நாள் ரெண்டாவது மாப்பிள்ளை சரியா தன்னை கவனிச்சுக்கிறாரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அன்பு சகோதரர் லியோனி அவர்களை வருக வருக என்று அனைவர் சார்பாகவும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். சகோதரர் வந்துட்டாரு. ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேங்க. இப்ப ரெண்டாவது மருமகன் சரியா கவனிக்கிறாரா, வாங்க மாப்பிள்ளை கூப்பிட்டு அதே மாதிரி பரிசல்ல போச்சு. அதே மாதிரி தவறி விழுந்துச்சு. ரெண்டாவது மாப்பிள்ளை பதறி போய் அத்தைய காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்துட்டாரு. அந்த மாப்பிள்ளையினுடைய வீட்டுக்கு முன்னால அடுத்த நாள் ஒரு கார் நின்னுது, கியா கார் நின்னுச்சு. மாமியாளின் அன்பு பரிசு. இப்ப மூன்றாவது மாப்பிள்ளைய சோதிக்கணும். மூன்றாவது மாப்பிள்ளைய அதே மாதிரி கூப்பிட்டு போனாரு. தண்ணியில உழுகிற மாதிரி உளுந்துச்சு தவறி. அந்த மாப்பிள்ளை விட்டுட்டான். போ போய் சேரு, பிள்ளைய கட்டி வச்சு நீ என்னை என்ன கஷ்டப்படுத்துற, போ. காப்பாத்தாம விட்டுட்டான். தெரியும் அடுத்த நாள் நமக்கு கிஃப்ட் கிடையாது, கார் கிடைக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அடுத்த நாள் என்ன ஆச்சரியம், அந்த மூன்றாவது மாப்பிள்ளையினுடைய வீட்டுக்கு முன்னால் BMW கார் நின்னுச்சு. அதுல ஒரு ஸ்லிப்பு எழுதி இருந்தது, மாமனாரின் அன்பு பரிசுன்னு. வீட்டுக்கு வீடு இருக்குங்க பிரச்சனைகள். வீட்டுக்கு வீடு சட்டி பானைனா முட்டத்தான் செய்யும், மூக்குன்னு இருந்தா சளி பிடிக்கத்தான் செய்யும். அப்ப இதெல்லாம் இல்லாம என்னங்க வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சி அனுபவிப்பா? அப்ப இதையெல்லாம் நம்ம ரசிக்க பழகணுங்க. அந்த ரசிப்புல தாங்க வாழ்க்கையின் மகிழ்ச்சி இருக்கு. இங்க பெரும்பாலும் என்னை எல்லாருமே கேட்பாங்க, நீங்க உங்க வீட்டுக்காரர கண்ணிலையும் கூட காட்ட மாட்டேங்கிறீங்கக்கா, காட்டவே மாட்டேங்கிறீங்க. நான் என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு மூடி வச்சிருக்கிறேன், கூப்பிட்டு வர்றதில்லை. ஏன் தெரியுங்களா? அதான் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒத்தையாக தான் நான் வந்திருக்கிறேன், தனியாக தான் வந்திருக்கிறேன், கூட்டிகிட்டு வரல. ஏன் கூட்டிகிட்டு வர்றது இல்லைன்னா, ஒரே ஒரு மேடைக்கு தான் அந்த மனுஷனை கூப்பிட்டு வந்தேன். எல்லாரும் பார்த்து அக்கா மாமாவை கூப்பிட்டு வந்திருக்காரு, மாமாவை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு கொண்டு வந்து முன்னாடி இப்படி உட்கார வச்சுட்டாங்க. சரி நானும் பார்த்தேன், நம்ம மனுஷன் வந்திருக்கிறாரு, நாலு நல்ல வார்த்தைகளா பேசணும்னு சொல்லி வள்ளுவரையெல்லாம் எடுத்து பேசுறேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின் சொல்லிட்டு அதோட நான் நிறுத்த வேண்டியதுன்னு எனக்கு 7.5 நாக்கில் நிக்குது. அதுக்கு பெரிய விளக்கம் வேற கொடுக்கிறேன். வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வள்ளுவன் வாசுகி போல வாழ வேண்டும். எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாசுகி கிணற்றிலே நீர் இறைத்து கொண்டிருந்தார். வெளியில் சென்ற வள்ளுவர் வந்து வாசுகி என்று குரல் கொடுத்தார். உடனே அந்த அம்மையாரு சேந்தர பானையையும் கைத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு கேட்டாங்க. தண்ணி வேணும்னு கேட்டாரு. மோந்து கொடுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தால் எந்த இடத்தில் பானையும் கயிற்றையும் விட்டு சென்றாரோ அந்த இடத்தில் அப்படியே நின்றது. வாழ்ந்தால் இப்படி கற்புடையவர்களாக வாழன்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்ட, ஓங்கி வேற பேசிட்ட. நம்மால் என்ன பண்ணியிருக்காரு, ஹார்ட் டிஸ்கில் பதிவு பண்ணுற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டிலையும் கிணறு இருக்குது, எங்கள் வீட்டிலையும் கயிறு இருக்குது, எங்கள் வீட்டிலையும் குடம் இருக்குது. ஒரு நாள் காலேஜ் போறக்கு பரபரன்னு வேலை செய்யற இந்த மனுஷன் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுனது எனக்கு தெரியல. ஓ கரண்ட் போயிடுச்சே, வயசான மாமியா இருக்காங்களே, சரி எதுக்கு 10 குடம் தண்ணி சேர்ந்து வைப்போம், மோட்டர் போடாம விட்டுட்டமேனு போய் தண்ணியை சேர்ந்துன. சாந்தி அப்படின்னாரு. சாந்தினால அங்க ஏதோ வில்லங்கம் வருதுன்னு அர்த்தம். எதுக்கு வில்லங்கத்தை வளர்த்தோன்னு சேந்தர குடத்தையும் கைத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு, என்ன செய்யறேன்னாரு. தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிறேங்க என்ன கையை பிடிச்சாரு. வான்னு கூப்பிட்டு வந்தாரு.
வந்தா ஏன் துரதிஷ்டம் குடமும் கயிறும் போய் தண்ணிக்குள் விழுந்துடுச்சு. எட்டி பார்த்துட்டு கேட்குறாரு, நிக்கல. என்ன மாமா நிக்கல? குடமும் கயிறும் நிக்கலன்னாரு. அப்பதான் சுதாகரிச்சுக்கிட்டு பதில் சொன்னேன், மாமா தண்ணி சேர்ந்தரவ மட்டும் வாசுகியா இருந்தா போதாது மாமா, கூப்பிடுறவரும் வள்ளுவரா இருக்கணும் மாமான்னு சொல்லி அந்த சுதாகரிப்புங்க. ஏன் இன்னைக்கு நீங்க வெளிநாடுகள் எல்லாம் பார்த்து வியக்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. கிளின்டன் கில்லாரி நம்முடைய நாட்டுக்கு வந்தாங்க. நம்முடைய நாட்டை சுத்தி பார்த்துட்டு அவங்க நாட்டுக்கு விமானத்துல ஏற போகையில நிருபர்கள் ஓடி வந்து பேட்டி எடுக்கிறாங்க. எங்க நாட்டுக்கு வந்தீங்க, தஞ்சையை பார்த்தீங்க, கங்கையை பார்த்தீங்க, தாஜ்மஹாலை பார்த்தீங்க, எது பிடித்ததுன்னு கேட்டாங்க. தஞ்சையும் பிடிக்கல, கங்கையும் பிடிக்கல, தாஜ்மஹாலும் பிடிக்கல, இந்திய தேசத்தில் உள்ள குடும்பங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. நிருபர்கள் விடல, மறுபடியும் கேள்வியை கேட்டாங்க. ஏன் உங்கள் நாட்டில் குடும்பங்கள் இல்லையா என்று கேட்கும் பொழுது, எங்கள் நாட்டில் குடும்பங்கள் இருக்கின்றது, குடும்பங்களாக அல்ல. ஆனால் இந்திய தேசத்தில் குடும்பங்கள் இருக்கின்றது, குடும்பங்களாக அல்ல, கோயில்களாக இருக்கிற காட்சி எங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு இந்த வாழ்க்கையை நாம் ஜெயித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல சின்ன சின்ன அன்பில்தான், சின்ன சின்ன பாராட்டில்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நல்ல திருநாளிலே நான் ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். மனிதனாக பிறந்தவன் இன்னைக்கு பெரும்பாலும் ஒருத்தரை ஏமாற்றுவதிலேயே குறியா போற ஒரு காலகட்டமா மாறிட்டு இருக்கு. இங்க ஒண்ணு இல்லைங்க, என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து, அக்கா எனக்கு 5000 கடன் கொடுக்கான்னு கேட்டா. நான் சொன்ன, கடன் அன்பை முறிக்கின்றா தம்பி, நான் தரமாட்டேன்னு. தந்தா தா, தராட்டி போ, எது தூட்டுல வாங்குறேன்னா. அட எது தூட்டுக்கார அறுத்தகைக்கு சுண்ணாம்பு தரமாட்டானே, அவங்கிட்ட எப்படிடா வாங்குவேன்னு கேட்ட. வாங்கறனா இல்லையா பாருன்னு போனா 5000 வாங்கி ஆட்டிட்டு வர்றானுங்க என் முன்னால. நான் கூப்பிட்ட, வாடா இங்க, எப்படிடா 5000 வாங்குனேன். வெரி சிம்பிள் அக்கா. குடும்ப சகிதமா உட்கார்ந்து இருந்தாரு. அவர் காலில் போய் விழுந்த, என் குலதெய்வமே நீதான்னு சொன்ன, 5000 கொடுத்துட்டாரு. எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு. ஏண்டா ஒரு 5000 வாங்கறக்கு அடுத்தவங்காலில் போய் விழுந்திருக்கிறையே, நீ எல்லாம் மானமுள்ள தமிழநாடான்னு கேட்ட. அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, ஆட போக்கா, 5000 வாங்கறக்கு ஒரு தடவை தானே விழுந்த, அதை எங்கிட்ட இருந்து அவன் திருப்பி வாங்கறக்கு எத்தனை தடவைன்ற காலில் உழுக வைக்கிறோம் பார்க்கறையான்னு கேட்டா. இந்த ஏமாற்றுவர்களுக்கு, ஏன்னா இது புத்தக திருவிழாவா இருக்கிறதுனால நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, புத்தகங்கள் என்ன செய்யும்? புத்தகங்கள் புரட்சி செய்யும். புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும். இந்த கதையோடு நான் முடிக்கிற, ஏதோ வாழ்க்கையில நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கியாவது வாசிக்கிற பழக்கத்தை உங்களுக்குள்ளேயும் கொண்டு வாங்க, உங்க பிள்ளைகளுக்கும் கொண்டு வாங்க. ஜானகிராமன் எழுதிய ஒரு கதை, காண்டாமணி அப்படின்னு ஒரு கதை. அந்த கதையில ஒரு உணவு விடுதி நடத்தக்கூடிய கணவன் மனைவி, அங்க ஐராவதம் அப்படின்னு ஒரு வயதானவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு அட்டண்டரா வேலை பார்ப்பாரு. அவருக்கு குடும்பம் இல்லாததுனால அந்த வயதான ஐராவதம் வந்து இந்த கடையில சாப்பிடுவார். அன்னைக்கும் அவர் முதலால அந்த கடை திறக்கிறாங்க, மதிய உணவு தயாராயிடுச்சு. ஐராவதம் வர்றாரு, வந்து உட்கார்றாரு. அந்த உரிமையாளர் உணவு பரிமாறுறாரு. பரிமாறிட்டு எல்லாம் அவருக்கு எடுத்து வச்சுட்டு அவரே எடுத்து போட்டுக்கலாம், செல்ஃப் சர்வீஸ் வச்சுட்டு போய் பொட்டலை உணவு கேட்பாங்க. அதனால அந்த குழம்பு ரசத்தை எல்லாம் பொட்டலம் கட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குழம்பை எடுத்து ஊத்த போகும்போது அதில் ஒரு விஷப்பாம்பு செத்து கிடக்குது. உடனே அந்த உரிமையாளர் பதறாரு, ஐயோ கொடிய விஷப்பாம்பு உள்ள விழுந்திருக்குதே, இதைய வேற அந்த பெரியவருக்கு நான் போட்டுட்டனே, சாப்பிட்றத தடுக்கணும்னு ஓடி வந்து பார்க்கறக்குள்ள ஐராவதம் சாப்பிட்டுட்டு இலைய மடிச்சு எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போறாரு.
இவருக்கு மனசாட்சி உறுத்துது. ஐயோ தப்பு செஞ்சிட்டோமே, சொல்லாம விட்டுட்டோமே, சொல்றக்குள்ள சாப்பிட்டுட்டாரே, ஏதாச்சும் ஆச்சுன்னா நாளைக்கு போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி ஊரே எனக்கு அவமானம் ஏற்படுமே, என்ன பண்றதுங்கும் போது அந்த ஊர்ல சிவன் கோயில் ரொம்ப உயரமா இருக்குது. அதுல சிவசிவா அப்படிங்கிற அந்த வாசகம் கண்ணு அப்படியே தெரியுது. உடனே சிவனே, அப்பா என்னைய காப்பாத்தி விடுப்பா, என்னைய காப்பாத்தி விட்டுட்டீனா, இதுல இருந்து என்னைய காப்பாத்தி விட்டீனா உனக்கு பெரிய காண்டாமணி வாங்கி நான் கட்டுறேன்னு கும்பிடுறா. அடுத்த நாள் ஐராவதம் இறந்துடுறாரு. ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ நடுங்கிட்டு இருக்கும்போது ஊர் என்ன சொல்றாங்க, அவருக்கு வயசாயிடுச்சு, அதனால அவர் இறந்துட்டாருன்னு கொண்டு போய் அவரை எரிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்பா ஒரு பெரிய இதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, காதும் வச்ச மாதிரி காண்டாமணியை வாங்கி கொண்டு போய் கோயில்ல கட்டி விட்டுறாரு. என்ன ஒரு இது தெரியுங்களா, அது காலையிலையும் மதியத்தும் மாலையிலையும் மாலகால பூஜை நடக்கும் பொழுது அந்த காண்டாமணியை டன்னு அடிப்பாங்க, பெரிய மணி டன்னு அடிக்கும் போது இந்த உரிமையாளருக்கு நினைவு வரும், ஐராவத நினைவுல வருவாரு, விஷ பாம்பு நினைவுல வரு, குழம்பு வரு. அதை மறக்கிறக்குள்ள மத்தியானம் டன்னு அடிக்கு, திரும்ப மத்தியானம் வரு, திரும்ப நைட் அடிக்கும், திரும்ப அந்த மணி அடிக்கிறப்பெல்லாம் அவருக்கு அந்த நினைவு வந்து வந்து போயிட்டே இருக்கும். கதையை ஜானகிராமன் இப்படி முடிப்பார், குற்றங்களிலிருந்து தப்பி விடலாம், குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு பொழுதும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை அவர் நிறைவு செய்கிறாருன்னு சொன்னா, இது மாதிரி எத்தனையோ வாழ்வியலை சொல்லக்கூடிய புத்தகங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாங்குங்கள், படியுங்கள், பிள்ளைகளுக்கும் அதை படிக்கின்ற வழக்கத்தை ஏற்படுத்துங்கள். படிப்பு ஒன்றுதான். அதனால தான் அந்த அழைப்புதலை நான் திரும்ப நினைவுபடுத்துகிறேன். குனிந்து பார், நாளை உன்னை நிமிர்ந்து நடக்க வைப்பேனுங்கிற வாசகத்தை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்தி படிக்க வையுங்கள். படிப்பு ஒன்றுதான் வாழ்க்கையினுடைய சொத்து என்று சொல்லி வியந்து கேட்ட உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்வுக்கு வழிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நமக்கு சின்ன காரணமாக தெரியறது சம்பந்தப்பட்டவனுக்கு பெரிய காரணமா இருக்கும். குழந்தைகளை நம்ம ரசிக்கிறோமா, அவனை ஏதாவது விருப்பம் கேட்கிறோமா, நம்ம விருப்பத்தை தான் திணிக்கிறோமே தவிர அவன் விருப்பத்தில் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா நீங்க? சார் அவன்லாம் என்ன டேலண்ட் ஆகிறான்னு தெரியுமா, அவன் கூட கொஞ்சம் ரசிச்சு பாருங்களேன். நம்ம பேசாதனால தான் சார் பல பிள்ளைகள் வீணா போட்டான். அவன் வளர்ப்பு சரியில்லை, நாம தான் பாதுகாக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அப்பா கேட்குறாரு, இன்னைக்கு என்னடா டேட்டு ஞாபகம் தான்னாரு. ஏன்பா எங்க மாதிரி இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, இன்னைக்கு காதலர் தினம் பாடணும், பிப்ரவரி 14 காதலர் தினம்னு செவ்லே விட்டார். கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டரா, கரண்ட் பில்லு கட்டி வாடானா காதலர் தினமா. நம்ம ஆளுங்க டேட்டு வைக்கிற மாதிரி உலகத்தில் எவனுமே வைக்க மாட்டாயா. பிப்ரவரி 14 காதலர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம், சரியா நடுவில் 10 மாதம் இருக்கியா. அவன் தெரிஞ்சு வச்சானா தெரியாம வச்சானா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். எதையும் ரசிங்க. பாரதியார் பட்டினி கிடந்தார், ஆனா உப்புக்கும் பருப்புக்கும் அரிசிக்குமா கடவுள்கிட்ட வேண்டனார். வல்லமை தாராயோ பராசக்தி, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு கேட்டார். அந்த உயரிய சிந்தனை நமக்கு வரணும்னா எல்லாத்தையும் மகிழ்ச்சியா பார்க்க பழகணும். மகிழ்ச்சியாக பார்க்க பழகிய மனிதனுக்குத்தான் மற்றவர்களுடைய மகிழ்ச்சியும் தெரியும், அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தவும் முடியும். சில பேர் சேடிஸ்ட் இருக்கலாம் உலகத்திலே, கடைசி வரைக்கும் மாற மாட்டான். 2 விஷயத்தை சொல்றோம். தஞ்சாவூர்ல ஒரு 1000 ஏக்கர் மழையே பெய்யாம காஞ்சி போச்சு. இருந்தாலும் அப்பப்ப பெய்கிற மழையை வச்சு நாத்தங்கால் விட்டு நடவு நடுறது ஒரு வகை பயிர், அப்படியே புழுதிகால ஓட்டி அப்படியே நெல்லை விதைக்கிறது ஒரு வகை எங்க ஊர்ல செய்வாங்க. புழுதிகால ஓட்டி 1000 ஏக்கரையும் அப்படி நெல்லை தூவிட்டு வந்துட்டான். பனி பெய்யும் போதும் தூறல் வரும்போதும் அது முளைக்கும். ஒரு மாசத்துல முளைச்சிது. அங்க நெல் பயிரை விட
புல்லு ஏகப்பட்டது மண்டி போச்சு. ஊரே கஷ்டத்தில் இருந்தது. களை வெட்டின கூலி கூட கட்டுப்படி ஆகாது. என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணான். அந்த ஊர்ல ஒரு ஆளுகிறான். எப்படிப்பட்ட ஆள்னா, அவன் என்ன சொன்னாலும் பலிக்கும். ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட போனான். திரும்பி வெளியில வரும்போது அந்த வீட்டு ஒரு குழந்தை துள்ளி ஓடிச்சு. குழந்தைக்கு என்ன வயசுன்னு கேட்டார். 1.5 வயசுன்னாங்க. 1.5 வயசுலேயே அம்மா துள்ளுதான்னாரு. அடுத்த நிமிஷம் வாசப்படி தடிக்கு விழுந்து ஃப்ராக்சர் ஆகி போச்சு. அந்த மாதிரி ஆள். அவரை பற்றி ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு. அதில் ஒருத்தன் யோசனை சொன்னான், நாம் களை வெட்ட வேணாம், அந்த ஆளை கூப்பிட்டு வருவோம், சாப்பாடு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து மலை உச்சியில் உட்கார வைப்போம், 1000 ஏக்கரையும் பாருன்னுவோம். அவன் அப்படி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு உம்மா புல்லான்னுவான். எல்லா புல்லாம் செத்து போயிடும். களை வெட்டுற கூலி மிச்சம்தான்னா. எல்லா நாட்டாமையும் பஞ்சாயத்தும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு யோசனைக்கு தான். அவனை மேலே தாளம்லாம் வச்சு கூட்டி போய் மலை மேலே உட்கார வச்சு, தெய்வமே இந்த 1000 ஏக்கர் இப்படி இது பாருன்னாங்க. அவன் ஒரு ரவுண்டு பார்த்து சுற்றி பார்த்துட்டு சொன்னான், இம்மா புல்லுலேயே அங்கங்கே நெல்லுக்குதேன்னா. இந்த ஆலோசனை சொன்னவன் 50 மைல் ஓரத்தில் ஓடினான். ஏன்னா அவனுக்கு தான் உதவணும். சில பேர் மாறவே மாட்டான் சார் கடைசி வரைக்கும். சார் எங்கள் கிராமத்தில் ஒருத்தருக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறாரு. மோசமான ஆள். ஊரே போய் பார்க்கல. ஊர் பூரா மனித நேயத்தை பேசுகிறான். நாம் போய் பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு போய் பார்த்தேன். பெரியவரை உன் கடைசி ஆசை என்னன்னு, ஒத்தையா சாவு பயமாகுதுன்னா சார் அவன். சார் மனதை மாத்துறது தான் கல்வி இல்லையா? ஒரு மனிதனுக்கு அறிவு அழகாகிறத விட மனம் அழகா இருக்கணும். மனம் அழகா இருக்கணும். ஒரு தடவை கற்பனை தான், கருத்து எடுத்துங்க. சுத்திக்கும் சாவிக்கும் வாக்குவாதம் நடந்துதான். சுத்தி கேட்டுதான், நான் ஒரு பூட்டை திறக்கணும்னா 100 அடி தலையில் அடிக்க வேண்டியது இருக்குது. நீ லேசா அப்படி டச் பண்ற திறந்துடுது. நான் மந்திரம் வச்சுக்கிறேன்னு கேட்டுதான். சாவி சொல்லிச்சான், பூட்டை திறக்கணும்னா நீ 100 அடி ஓங்கி ஓங்கி தலையில் அடிக்கிற, நான் திறக்கிறதுக்கு அது இதயத்தை தொடர, அது லேசா திறந்துடுதுன்றான். மனிதனுக்கு மனிதன் இதய வாசலை திறப்பதற்கு கற்க வேண்டுமே தவிர அந்த இதய கதவை மூடுவதற்கு படிக்கக்கூடாது. எவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம ₹1,00,000 வைத்திருக்கிறவன் லட்சாதிபதி என்றும் இல்லை. யார் ஒருவன் அம்மா அப்பாவோடு இருக்கிறானா அவன் தான் லட்சாதிபதி. ₹1,00,00,000 வைத்திருக்கிறவனை கோடீஸ்வரன் தப்பு. தாத்தா பாட்டியோடு சேர்ந்து இருக்கிற பிள்ளை தாண்டா கோடீஸ்வரன். உறவுகள் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? உங்களை அத்தனை பேரையும் கையெடுத்து கும்பிடுறேன். கடவுளை வணங்கும் போது கூட பணத்தை கேட்காதீங்க. பணத்தை கேட்காதீங்க, மனசை கேளுங்க. அதனால்தான் கர்ணன் கூட என்ன கேட்டான்? கர்ணன் கூட இதயத்தை தான் கேட்டான். இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயத்தை கொடுந்தான் கேட்டான். பணத்தை கொடுன்னு கேட்கல. ஏன் தெரியுமா? பணம் நாம சம்பாதிக்கிறது, மனம் கடவுள் தந்த சொத்தியாது. மனசை கேட்போம், மனசை கேட்போம். நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற அவையில் ₹5 நோட்டவை, ₹10 நோட்டவை, ₹50 நோட்டவை, ₹100 நோட்டவை, ₹500 எல்லாத்திலையும் காந்தி சிரிக்கிறார். ₹5 அதே சிரிப்பு, ₹10 அதே சிரிப்பு, ₹50 அதே சிரிப்பு, ₹100 அதே சிரிப்பு, ₹500 அதே சிரிப்பு. அனைத்து ரூபாயிலும் ஒரே சிரிப்பு தான். மனுஷன் மட்டும்தான் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான். உண்மையா இல்லையா? நாம மாத்திக்கணும் சார். மனக்கல்வி என்பதுதான் மிக சிறந்த கல்வி. மனப்பாட கல்வி இல்லை. மனப்பாடம் பண்ணினால கல்வியே கிடையாது. மனம் அழகு பெற வேண்டும். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், மனத்துக்கண் மாசீல நாதல் அனைத்தரன் ஆதலின் நேர பெறன்னார்.
நான் வகுப்பறையில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கீங்க இங்க. நீங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு தெய்வங்கள். இன்னைக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அணுகுமுறைகளை கையில் எடுத்து சாதிக்க வேண்டிய சாதனை உங்களிடத்தில் தான் கடவுள் ஒப்படைத்திருக்கிறார். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்று சொல்லப்பட்ட செய்தியை நினைவுபடுத்தும். படிப்பாற்றலை வளருங்கள், அதே சமயத்தில் படைப்பாற்றலை வளருங்கள். அவன் திறமை, எழுத்து ஒரு திறமை, பேச்சு ஒரு திறமை. இந்த மண்ணிலே பிறந்து உலகமே வியக்கக்கூடிய பேரறிஞராக வந்தவர் தானே பேரறிஞர் அண்ணா. எப்படிப்பட்ட பெரிய பெருமைக்குரியவர். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒன்றை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்றைக்கு சட்டமன்றம் நடக்கிறது. ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி, எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்க்கட்சி தலைவராக பேரறிஞர் அண்ணா அமர்ந்திருக்கிறார். மாண்புமிகு சி. சுப்பிரமணியம் அவர்கள் 1 மணி நேரம் உரையாற்றி அமர்கிறார். காங்கிரஸ்காரர்கள் பாராட்டவில்லை. ஆனால் பேரறிஞர் அண்ணா மெத்த படித்த மேதை எழுந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்தது என்றார். சபை கைத்தட்டியது. சி. சுப்பிரமணியம் அவர்கள் எழுந்தார். எதிர்க்கட்சி தலைவர் என்னை இயேசுநாதர் என்று சொன்னது மகிழ்ச்சியாக இருக்கிறது, என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரி என்றார். உடனே பேரறிஞர் அண்ணா எழுந்தார். இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்க்கட்சிக்காரர்கள் இல்லை என்றார். சட்டமன்றமே ஆரவாரம் செஞ்சது இல்லையா? கற்றவருக்கு அழகு, கற்றாரை காமுறுது. சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்க்கக்கூடிய பெருமை கற்றவருக்கு கிடைக்கிற வாய்ப்பு. அதனால புத்தகம் நாம வாசிங்கன்னு பிள்ளைகளுக்கு சொல்றதை விட நாம முன் உதாரணமா இருக்கணும். நாம முன் உதாரணமா இருக்கணும். நிறைய நல்ல புத்தகங்களை வாங்குங்க. மனதை செம்மைப்படுத்துகிற மார்க்கங்களை உருவாக்குங்க. பாசம்னா என்னன்னு தெரியலையே சார். நானே என் தம்பி பையன் வீட்டுக்கு போறேன் சார், பல வருஷம் ஆச்சு. மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஃபேஸ்புக்லையா ட்விட்டர்லையா வாட்ஸ்அப்லையோன்னா, டேய் உன் பெரிய பாடா. நான் பிள்ளைகளுக்கு நல்லா பேச பழக கற்றுக் கொடுங்கம்மா. பேசவே தெரியலையே சார், எப்படி பேசுறதுன்னே தெரியலையே சார். என் தம்பி முறையாக போன மதுரைக்கு பக்கத்தில் 2003 அவன் இறந்துட்டான் சார். போய் மாட்டுத்தவணையில் இறங்கி ஃப்ளைட்டில் போயிட்டு மலர் மாலை வாங்கி போட்டுட்டு நிற்கிறேன், வருத்தத்தோடு நிற்கிறேன். அவன் புள்ள பிஎஸ்சி படிக்கிற பையன், ஒரே பையன். எழுந்து நின்று என்னை பார்த்துட்டு சொல்கிறான், சார் பெரியப்பா நீ எல்லாம் இருக்கிற, அப்பா போயிட்டாரேன்னா சார். நீங்கள் சிரிக்கிறீங்க, நான் 15 நாள் மெடிக்கல் லீவ் போட்டு வேலைக்கே போகல. ஆச்சரியமான வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுங்கள். அடுத்தவனை மகிழ, அதாவது விழுந்து விழுந்து சிரிக்கலாம், விழுந்தவனை பார்த்து சிரிக்கக்கூடாது என்று படிப்பணியை சொல்லிக் கொடுக்கும். எவ்வளோ விஷயம் இருக்கு சார். உலகம் அப்படித்தான் இருக்கும். தாம்பரத்தில் ஒரு பெரியவர் இறந்துட்டார் சார். தாம்பரத்தில் ஒருத்தர் பெரியவர் இறந்துட்டார். பையன் அங்கேயே நிற்கிறான். உறவுக்காரன் ஒருத்தன் வரான். அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். எப்படி? ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார். என்ன பண்ண? தாம்பரத்தில் தான் நல்ல டாக்டரை பார்த்தேன். ஓயா படித்த புள்ள, உனக்கு அறிவு இருக்கா? சிட்டியில் எவ்வளோ நல்ல டாக்டர்லாங்கிறான், அங்கே போய் காமிட்டு அவனை திட்டிட்டு போட்டான் சார். அவன் அடுத்த அரை மணி நேரம் பொறுத்து இன்னும் ஒரு உறவுக்காரன் வந்தான். கேள்விப்பட்டேன். அதே கேள்வியை கேட்கலாம், எப்படின்னா ஹார்ட் அட்டாக், எங்கே வைத்தியம்? அவன் வேறு திட்டிட்டு போனானா. இந்த பையன் சொன்னான், சிட்டியில் தான் நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சேன்னா. அதுக்கு அவன் சொன்னான், எதுக்குடா அங்கே போனேன், தாம்பரத்தில் நல்ல நல்ல டாக்டர் இருக்கிறான், இங்கேயே காட்டக்கூடாதான்னா. அவன் பங்குக்கு சொல்லிட்டு போட்டானா. அடுத்தது அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான். எப்படின்னு கேட்டான். இந்த பையன் சொன்னான், சிட்டியில் 10 நாள் டாக்டர்கிட்ட காட்டினேன், தாம்பரத்தில் 10 நாள் காட்டினேன், அப்படி இருந்தும் பிழைக்கலேன்னா. அதுக்கு அவன் சொன்னான்,
எங்காவது ஒரு இடத்துல காட்டுறதை விட்டுட்டு அறிவில்லாத 2 இடத்துலையும் காட்டுறேன்னு அவன் பங்குக்கு திட்டிட்டு போனான். அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொருத்தன் வந்தான். சார், இந்த பையனே ஓடி போய், வாங்க பெரியப்பா வாங்க, நீயே அவரை எழுப்பி கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, என்னால் முடியாதுன்ட்டான். வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடான்னா. சார், கல்யாண மண்டபத்து வாசல்ல தகராறு பண்ணுறான் சார், புல்லோடுல. என்னடா, மாப்பிள்ளை கூப்பிடு. மாப்பிள்ளைக்கு பெரியப்பா யார் தெரியுமா? மாப்பிள்ளைக்கு அப்பா யார் தெரியுமா? ஏன் அண்ணன்டா, ஏன் அண்ணன். அவன் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா என்ன விட்டுருப்பானா? மாப்பிள்ளையை கூப்பிடு, நான் கேட்கணும். லேட்டு வெங்கடாஜலம்னு போட்டுக்கிறவங்க ஒப்பம் வேற, அவன் தம்பி தான்டா நான். எனக்கு ஏன் லேட்டு தியாகராஜன் போடல? லேட்டுன்னா அர்த்தம் தெரியாமலே பேசுங்கிறான் சார் அவன். மாப்பிள்ளை கெட்டிக்காரன், கூடிய சீக்கிரத்தில் போட்டுறேன் சித்தப்பா, வீட்டுக்கு போயிட்டான். எங்கே வேணாலும் சார் நீங்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணுங்களேன், மகிழ்ச்சியாக இருக்கு. சந்தோஷமாக பாருங்கள், சங்கடமாக பார்க்காதீங்க. எவனுமே நமக்கு எதிரி கிடையாது. எதிரியை உருவாக்காதீங்க, நண்பர்களை உருவாக்குங்க. நமக்கு அத்தனை நன்மைகளையும் கிடைக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க. திருவள்ளூர் பஸ்ஸில் 2 சீட் இருக்கும். நடுவில் ஒரே ஒரு கைப்பிடி இருக்கும், தெரியுமா? போனவங்களுக்கு நல்லா தெரியும். 2 சீட்டில் உட்கார என்ன பண்ணுவான், நடுவில் கை வைக்கும்போது இவன் கையை வைப்பான். அவன் என்ன பண்ணுவான், பின்னாடி உள்ள பேக் சைடில் கொஞ்சமாக வைப்பான். இவன் கையை தள்ளி தள்ளி அப்புறம் அவன் ஆக்கிரமிச்சுக்குவான். அவன் எழுந்து அப்படி போய் வர்றதுக்குள்ளே இவன் வச்சுக்குவான் ஃபுல்லாக. அரை மணி நேரம் போராடுவானுங்க. இந்த அரை மணி நேரத்துக்கு பிறகு பாருங்கள், அவன் மேலே இவன் படுத்துன்னு இருப்பான், இவன் மேலே அவன் படுத்துன்னு இருப்பான். சமாதான புறாக்கள் ஆயிடுவானுங்க. எதையும் ரசிக்க பழகுவோம். யாரையும் குற்றம் சொல்லாதீர்கள். குற்றம் சொல்லாதது தான் கல்வியினுடைய மிகப்பெரிய கற்க வேண்டிய பாடம். தொட்டது யாரை பார்த்தாலும் குறை சொல்கிறான். அன்றைக்கி ஒருத்தன் அப்பா கேட்குறான், அடியே பாக்கெட்டில் இருக்கிற இந்த பணத்தை பையன் எடுத்தானா? அந்த அம்மா சொல்லிச்சு, அப்பா இன்னைக்காவது என்னை நம்பனியே, என்னை கேட்காம. இல்லடி, உன்னை கேட்பனா அதில் கொஞ்சம் இருக்குது, பாதி வச்சுட்டு அவன் எடுத்துன்னு போய்க்கிறான், அது மொத்தமும் காணாமல் போயிருந்தா உன்னை கேட்டிருப்பேன். என்ன விஷயம் உள்ளே இருக்குது பாரு. கணவர் சேரில் போட்டு வாசலில் உட்காந்துங்கிறாரு. அந்த அம்மா வீட்டுக்காரம்மா வெளியில் போகுது. ஏங்க நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு. அதை விட எனக்கு என்னடி வேணும்னா, அதுக்குள்ளே அங்கே எவ்வளோ பூகம்பம் இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். வாழ்க்கை ரசிப்பதற்காகத்தான் வாழ்க்கை, சண்டை போடுறதுக்கு வாழ்க்கை இல்லையா? உலகத்திலே எது உயர்ந்ததுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார் தெரியுமா? கட்டின மனைவிதான் வீட்டுக்கே அழகுன்னார். அவளிடத்தில் தான் சார் நம்ம உரிமையோடு பேசுகிறோம் இல்லையா? தாயும் தாரமும் தான் ஒரு இல்லறத்தினுடைய மிகப்பெரிய அஸ்திவாரங்கள். அவர்களை மதிக்க பழகுவோம். உலகத்திலே பெண்ணுக்கு இருக்கிற ஞானம் மாதிரி யாருக்குமே கிடையாது சார். அவங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தயவு செஞ்சு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், அங்கே ஒரு கல்வி கிடைக்கும் நமக்கு. எப்பயாவது ஜவுளி கடை கூட்டி போயிருக்கீங்களா நீங்கள் கூட ஃபேமிலியோட பண்ணவங்க கை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைங்கெல்லாம் என் செட்டு. நான் ஃபேமிலியோடு தான் போவேன். ஒரு தடவை 2-3 அனுபவத்தை நான் அங்கே படிச்சுட்டேன். சில நேரங்களில் நான் தூரமாக உட்காருவேன், நிற்க முடியாதுன்னு. எங்கள் வீட்டு அம்மா என்ன பண்ணுவோம், ஒரு புடவை எடுத்து இப்படின்னு ஒரு தடவை வேணாம் நல்லா அப்படின்னு சொன்னேன். இன்னொரு புடவை எடுத்து காட்டினா சூப்பர்ன்னு. இந்த 2க்கும் பில்லு போடுப்பான்ட்டா. நான் சொன்னேன், அது எனக்கு வேணாம்னு தானே சொன்னேன். அது எனக்கு பிடிச்சது, இது உனக்கு பிடிச்சது. அதிலேருந்து நான் மறுநாள் கூடவே போயிடுது. அப்படி போகும்போது ஒரு தடவை சொன்னேன், அம்மாடி புடவை எடுத்துக்கடா, நீயே எடுத்துக்கோன்னு. என்ன இன்னைக்கு புதுசா அப்படின்னா, எடுத்துக்கோ, பண்டிகை வருது எடுத்துக்கோ. எவ்வளோ? ஒரு 5000 ரூபாயில் எடுத்துக்கோ. எடுத்தாச்சு. அப்புறம் சொன்னேன், உங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து கொஞ்சம். அப்புறம் தானே எங்கள் அம்மாவை கேட்க முடியும். உங்கள் அம்மாவுக்கும் எடுத்துக்கன்னு. அதே 5000த்தில் இன்னொரு கலர் கொடுன்னு வாங்கிக்கினான். அப்புறம் அப்ளிகேஷன் போட்டேன், எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம். சார் 3000 ரூபாயில் எடுத்தா சார். நான் கேட்டேன், உன் ரேஞ்சுக்கு உங்கள் அம்மாவுக்கு எடுத்துட்டேன், எங்கள் அம்மாவுக்கு ஏன் 3000த்தில் என்ன?
உனக்கு உலகமே தெரியாதியா. எங்கள் அம்மா கட்டி 2 தடவை கட்டிட்டு எனக்கே கொடுத்துருவாங்க. உங்கள் அம்மா கட்டினா உங்கள் அக்கா தங்கச்சி தான் கொடுப்பாங்க. அதனால் அப்படின்னா சார், உலக பல்கலைக்கழகத்தில் எந்த சிலபஸ்லையும் இப்படிப்பட்ட பாடமே கிடையாது, எந்த டிக்ஷனரியிலையும் கிடையாது. அனுபவ பாடங்கள் 1000 கொட்டி கிடக்குது சார். சந்தோஷப்படுங்க. வாழ்வது ஒரு முறை, மகிழ்ச்சியாக வாழ்வோம். அதுதான் நாம் கற்க வேண்டிய பாடம். தேடுறோம் தேடுறோம் தேடுறோம், பணம் 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 பணம்னு இதே தான் அலையிறோம். சொத்து சொத்து சொத்துன்னு. பெருந்தலைவர் காமராஜர் இந்த பிரபஞ்சத்துக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அன்பு பெற்றோர்களே, ஊனமாக பிறந்த பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வையுங்கள், ஆரோக்கியமாக பிறந்த பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைத்து அவர்களை ஊனமாக்கி விடாதீர்கள் என்று எழுது. எவ்வளோ பெரிய மேதை. போங்க, சந்தோஷமா இருங்க. நகைக்கடைக்கு போங்க. நான்லாம் ரிட்டையர் ஆகி பிஎஃப் பணத்தை 2 லட்சம் வருதுன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேன். ராத்திரி பூரா அவள் தூங்கலை. எத்தனை கிராம் வரும்னு ஜிஎஸ்டியோட கணக்கு போட்டு வச்சிட்டா. 5 ரூபா 10,000 ரூபா கூட மீறாத அளவுக்கு கணக்கு போட்டா. நான் ஒரு 1/4 மோதிரம் வாங்கலான்னு நினச்சேன், அது கூட இல்லை. சேட்டு கடைக்கு போனேன் சார், மொத்தத்துக்கும் பில்லு போட்டு வாங்கின்னு வந்துட்டா. இன்னும் என் முகத்தை பார்த்த சேட்டு ஒரு பர்ஸு கையில் கொடுத்தாரு. நான் பார்த்தேன், அட பாவி, என் பர்ஸை காலியாக்கிட்டு ஒரு காலி பர்ஸை கொடுக்குறியே, நியாயமான மனசில் நினச்சேன். வாசலில் வந்து என் சம்சாரம் ஒரு தட்டு தட்டிட்டு, என் கூட வந்ததுனால தானே உனக்கு பர்ஸு கிடச்சிதுன்னா. சார், மகிழ்ச்சியை அனுபவிங்க சார். சிரிப்பது தான் இறைவன் கொடுத்த சொத்தியா. சிரிப்பது கூட ஒரு மிகப்பெரிய அடுத்தவருக்கு செய்யக்கூடிய நன்மையாகும் என்று பெருமானார் நபிகள் நாயகம் சொன்ன கருத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். மகிழ்ச்சியா இருங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிமாரிடத்தில் அன்பு கூறுங்கள். இயேசு கிறிஸ்துவும் திருச்சபையில் அப்படித்தான் அன்பு கூறுகிறார் என்று பைபிளிலே வருகிற வசனத்தை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் சொன்னார். அன்பை விதையாக்குவோம், அருள் பெயரை உருவாக்குவோம், அதை கருணையாக, இரக்கமாக, பெருமைக்குரியதாக பார்க்குவோம். மனிதர்கள் பலவிதம் அப்படித்தான் இருப்பார்கள். எல்லாவற்றையும் ஜீரணித்துக் கொள்ளுங்கள். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி தாம்பரம் முடிச்சோர் ரோட்டில் ஸ்கூட்டரில் போனேன். என்னை இடிச்சிட்டு ஓவர்லுக் பண்ணின்னு ஒரு ஆள் போனான் சார். போனவன் ஒரு கரண்ட் கம்பத்தில் மோதி கீழே விழுந்துட்டான். அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான். இருந்தாலும் என் மனசு கேட்கல. என் ஸ்கூட்டரை ஓரமாக நிறுத்திட்டு மூர்ச்சையான அவனை கொண்டு போய் தீபம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்துட்டேன். அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு வாசலுக்கு வந்தேன். எழுந்து பின்னாடி வந்துட்டான் சார். மூச்சை தெளிஞ்சு போச்சு. புலவரே, உன்னை இடிக்கிற மாதிரி போனேன், மன்னிச்சுக்கோ. ஆனால் எனக்கு தண்டனை கிடச்சிட்டு உடனே. ஆனால் மனசில் நினைக்காம என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்த பற்றியா, லைஃப்பில் உன்னை மறக்கவே மாட்டேயா. ஆனால் ஒன்று, இதே மாதிரி உதவியை ஒரு நாளைக்கு உனக்கு செய்வேன் நான். இப்படி தான் இருப்பான் நாட்டில். அப்படி தான் இருப்பான். வாசலில் கழுத்து கட்டில் போட்டு வீசுகிற தெண்டல்ல ஒருத்தன் வீட்டுக்காரன் ஆனந்தமாக தூங்குறான். அவன் சம்சாரம் வந்து உழுக்கு உழுக்குன்னு உழுக்குது. கஷ்டப்பட்டு எழுதி ஏண்டி இப்படி எழுப்புனேன்னா, தூக்க மாத்திரை போட்டுக்காமையே தூங்குறையான்ட்டான். இந்த மாதிரி ஜீவனை நம்ம என்ன பண்ணுறது? அது மேலே எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருங்க. அந்த நாள்லாம் புருஷன் மனைவி எப்படி வாழ்ந்தாலும் சண்டை இல்லையா, சச்சரவு இல்லையா. அம்மா தாயே சோறு போடணுன்னா அந்த அம்மா கொண்டாந்து சோறு போட்டுது. வீட்டுக்காரன் ஓரமாக வாசலில் உட்காந்துருந்தான். சோறு போட்டு நிற்கிறான் அவன். ஓட்டாச்ச சோறு போக வேண்டியது தானே நான் வீட்டுக்காரன். யோ, உன்னையா கேட்டேன், நீ கம்னுரு, நீ வெளியில் கேட்குற, நான் நின்றுன்னு கேட்குறேன்னா. எனக்கு ஏன்டா வம்புன்னு உட்காந்துட்டான். அம்மா மகாலட்சுமி வாங்கன்னா, வெறும் சோறு போட்டு எப்படி சாப்பிட்றது, கொஞ்சம் குழம்பு ஊற்று தாயேன்னா. அந்த அம்மா கேட்டது வீட்டுக்காரனை, குழம்பு கேட்குறாரு, கொஞ்சம் கொடுக்கட்டுமான்னுச்சு. அவனுக்கு ரோஷம் வந்துடுது. சோறு போடும்போது என்ன கேட்டியா, குழம்புக்கு மட்டும் என்ன கேட்குறேன்? இல்லை, உனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், அது உன்னை கேட்காம இப்படி கொடுக்குறதுன்னா.
அவன் ஏற்கனவே வில்லனாட்டம் பார்த்துக்கிறான். அவருக்கே கொடு சாப்பிட்டு அனுபவிக்கிட்டேன்ட்டான். குழம்பு ஊற்றியாச்சு. அவன் போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டான். 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டான். கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா அவன் மறுபடியும் கூட்டான். இவன் பிச்சைக்காரர் கூப்பிட்டு, அம்மா தெய்வமே போய் வரேன், ஆனால் ஒன்றே, நாளையிலிருந்து இந்த குழம்புல கொஞ்சம் உப்பு காரம் தூக்கலாக போடு, சப்புனுக்குதுன்னா. அந்த அம்மா சொல்லிச்சு, கட்டின புருஷன் 25 வருஷமாக போட்டதை தின்றான், உனக்கு என்னடா நாக்கு ருசின்னு கேட்டு. அதுக்கு அவன் சொன்னான், நன்றி கெட்டத்தனமாக நான் கேட்பனாமா, நான் தான் கேட்க முடியல, நீயாவது கேள்றா, ஒரு 20 ரூபா தரேன்னு அந்த ஆள் தான் சொன்னார். கடவுள் கொடுத்த பெரிய மகிழ்ச்சி மனிதனுக்கு மட்டும்தான்யா, எந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அது கிடையாது. மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியை கொண்டாட கொண்டாட நமக்கு அனைத்து வசதிகளும் வந்துவிடும். அனைத்து வசதிகளும் இருந்து மகிழ்ச்சி இல்லை என்றால் வாழ்ந்து பயனில்லை. மகிழ்ச்சியை முன்னிறுத்துவோம், வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். அந்த படிப்பை, அந்த அனுபவத்தை கற்க வேண்டும் என்பதுதான். வெறும் ஏட்டு படிப்பு, அது கற்றது ஒரு அளவுக்குத்தான். இதுதான் கல்லாதது உலகளவு இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும், பப்பாச்சி அமைப்பினரை சார்ந்த அண்ணன் முருகன் அவர்களுக்கும், என்னுடைய பெருந்திரளாக வந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை நன்றியுணர்வோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.